இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ் வந்து கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜை போட்டு வந்து அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ அடிக்கிறாங்க. படம் பிடிக்கல, படத்தை பற்றி பேசி ஒரு டேரக்டராக அவரை வந்து அவரோட ஒர்க் கமெண்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல் ஃபைன். ஆனால் ஒரு பர்சனலாக வந்து அவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்க. லிட்டரலாக அந்த பேஜஸ் எல்லாமே அவரோட ஒர்க்கை எல்லாமே வந்து போட்டு ப்ரைஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது அவரை பர்சனலாக அப்படி அட்டாக் பண்ணுறாங்க. தட் லுக்ஸ் ஸோ அக்லி டு வாட்ச். அதை பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த ஒரு கிரியேட்டர் வந்து என்ன மாதிரியான படங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஆனால் அவரை போயிட்டு இவ்வளோ பர்சனல் அட்டாக் பண்ணுறது, கைஸ் ப்ளீஸ் ஸ்டாப் தட். அது நல்லாவே இல்லை பார்க்கவே. படத்தை ரிவ்யூ பண்ணுங்கள், கிரிட்டிக்காக படத்தை போட்டு அடிக்கிறது, படத்தை ரிவ்யூ பண்ணுறது இட்ஸ் ஆல் ஃபைன். ஆனால் அந்த கிரியேட்டர், அந்த டேரக்டர், அந்த பர்சனை வந்து நீங்கள் லோகேஷ் கனகராஜன்ற ஒரு பர்சனை போட்டு அடிக்கிறது தட் டசன்ட் சீம் வெரி குட். அது வந்து ரொம்பவே தப்பு. எனக்கு கூலி வந்து அஸ் அ ஹோல் மூவியாக எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஸ்டில் ஸ்டோரியை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நிறைய ஆட்ஸ் இருக்குது, நிறைய ஓப்பனன்ஸ் இருக்குது, நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்பாட் பண்ணிட முடியும். இது மிஸ்டேக்கு, இந்த இடத்துல ஏன் இது நடந்துச்சு, அந்த இடத்துல ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்மளால் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். பட் ஸ்டில் ஸ்டார்ட் டு எண்ட் பார்க்குறப்போ இட்ஸ் ஆல் குட். அது கூட ஏன் இவ்வளோ மைன்யூட்டாக வந்து எந்த படத்துக்கும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்க்குறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இருந்ததுனால எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப ஹை ஆகிட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போது சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்குது கூலி விஷயத்தில். கூலி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் தி இயராக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து தக் லைஃப் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அதுக்கப்புறம் கூலிக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். தக் லைஃப் பயங்கரமாக சொதப்பிக்கிச்சு, இட் டிடன்ட் கோ வெல். அதுக்கப்புறம் மொத்த அட்டென்ஷனும் கூலி மேலே போகவும், அதுவும் லோகேஷ் கனகராஜ் இருக்கார் அப்படின்றவும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. நான் புக் பண்ண ஷோ வந்து இட் வாஸ் 14th நைட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோக்கு. நான் அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன், நம்ம நாளைக்கு வந்து பெருசாக சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகக்கூடாது, எந்த ஒரு ஸ்பாய்லரும் நம்மளுக்கு இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் கொஞ்சம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்லாம் நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு ஒரு 2-3 மீம் பேஜஸ் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பேன். அவங்களோட ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டேன். ஸ்டோரியை பார்க்கவும் இந்த மாதிரி அப்போவே படத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்போது மார்னிங் ஷோ முடிஞ்சிருக்கோம்ல, 9 o'clock ஷோ, அது முடிஞ்ச உடனே படத்தை போட்டு அப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் அப்படியே மூட் அவுட் ஆகிடுச்சு. என்னடா இதை நம்பி தான் இருந்தோம், இப்போ இதை வேறு அடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும்ல, என்ன சொதப்பி வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு பையன் வந்து பார்த்துட்டான். அவன் வந்து சொல்லியிருந்தேன், என்ன ப்ரோ ஆச்சு படம் அப்படின்னு சொல்லிட்டு போடவும் அவனும் வந்து சொல்லியிருந்தான், இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, பார்ப்போம், கொஞ்சம் டவுன்ஃபாலை நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க, ஆக்டிவ் வந்துட்டு போட்டு நாங்கள் எல்லோரும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். படமே பார்க்கல இன்னும், ஆனால் படத்தை போட்டு அந்த அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது இது ஆச்சா போச்சான்னு சொல்லி ஒரு 2 hours 1.5 hours போட்டு குரூப்பு ஃபுல்லாக சர மாதிரி வருது மெசேஜஸ்ஸு. அப்போவே வந்துட்டு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே போயிடுச்சு, அப்படியே லோ ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, பிக்கெஸ்ட் ரிலீஸு, வெரி பிக் ஸ்டாரு, வெரி பிக் டேரக்டர் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஹைப் ஒன்று இருந்துச்சு இல்லை, இவங்களாம் ஏற்றி விட்டது. அந்த பார் அப்படியே கீழே இறங்கிடுச்சு, மொத்தமாக இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி எம்டி ஆகிட்டேன். சரி போய் பார்த்துக்கலாம், படத்தை புக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலேன்னு நினைக்கிறேன், ஜேகே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, இந்த மாதிரி கூலி ஃபேன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். அது போயிட்டே இருந்துச்சு. நிறைய ஃபேன் தியரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன் தியரிஸ் எல்லாம். அந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்பவே எனக்கு படம் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு வந்துடுச்சு. படம் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே வந்துருச்சு. கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் என்ன தான் இருக்குன்றது. ஏன்னா அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சேரை பற்றியும் சரி, இந்த ஃபேன் தியரிஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிடுச்சு, ஐயோ பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே நிப்பாட்டிக்கிட்டேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம சோஷியல் மீடியா பக்கமோ இல்லை ரிவ்யூ பக்கமோ போயிட்டு நமக்கு எடுத்துக்க வேண்டாம். அப்படியே இந்த
இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதோட போயிட்டு அப்படியே உட்காந்து தியேட்டரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போவே தியேட்டருக்கு போகிறோம், அப்படியே போயிட்டு பிளாங்காக உட்காந்தேன். படம் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே போகுது, கதைக்குள்ளே போகுது, மாஸ் எலமெண்ட்ஸ் வருது, எல்லாமே வருது, சாங்ஸ்லாம் வருது. ஃபஸ்ட் ஆஃப் முடியுது. ஃபஸ்ட் ஆஃப் முடிகிறப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். ஒரு விஷயம் என்னென்னா, இன்டர்வியூவில் எல்லாமே வந்து இன்டர்வல் பிளாக்கை ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. லைக் இன்டர்வல் பிளாக்லேருந்து தான் நாங்கள் படத்தை டெவலப் பண்ணுவோம், இன்டர்வல் பிளாக் பிளாஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம். பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை, அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இல்லை. ஸ்டில் அது ஒரு ஹை இருந்தாலும், பட் இவங்க நிறைய பேசிட்டாங்க அதை பற்றி, இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதோட ஹைப்பை ஏற்றி விட்டதுனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் ஆனால் ஒரு நார்மல் தமிழ் ஃபிலிமோட ஒரு இன்டர்வல் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அது மீட் பண்ணிருச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமும் படம் போது ஜென்ரலாக சொன்னது என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் தான் படம் டவுன்ஃபாலை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரியான ஒரு டவுன்ஃபாலோ அந்த மாதிரியான ஒரு லேகோ அது மாதிரி எதுவுமே இல்லை. என்னால் சீட்டில் உட்காந்து அந்த படத்தை பொறுமையாக பார்க்க முடியுது. ஃபுல்லாகவே எந்த ஒரு லேக் இல்லை, எந்த ஒரு விதத்துலையும் என்னடா இழுக்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. போயிட்டே இருக்குது. எனக்கு மைண்டில் என்ன வர ஆரம்பிச்சிச்சுன்னா, இது எங்கே சொதப்போம், எந்த பாயிண்டில் இது சொதப்புது, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு இருக்குது. படம் போது முடிஞ்சிருச்சு. மைண்டில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல ஒரு ஃப்ளா இருக்குது, இந்த இடத்துல இந்த ஃப்ளா அந்த ஃப்ளா போயிட்டுருக்கு. ஆனால் அது எதுவுமே வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்கல. ஆன் த ஃப்ளோவில் போயிட்டே தான் இருக்குது, என்டர்டெயினும் ஆகிட்டு தான் இருக்கும். ஹை லோ மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்குது. படமும் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கடைசி ஒரு 20-15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் படத்துலேயே கொஞ்சம் ஹையான மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக காமிச்சு விட்டதுனால எண்டுமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ரியலைஸ் ஆச்சு, எதுக்கு போட்டு இந்த படத்தை இந்த அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாருமே வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போய் அடிக்கலை, எல்லாருமே ஸ்டோரியில் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு அடிக்கிறாங்க. அது கண்டிப்பாக வந்து இது நான் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன்றது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அந்த டேரக்டர் செட் பண்ண பார் அப்படி, அவர் அந்த மாதிரி ஒரு பார் செட் பண்ணிட்டு கொஞ்சம் அதுக்கு கீழே இறங்கின ஜோனுக்கு வந்ததுனால எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன் இது இங்கே எப்படி இருக்குது, ஏன் இது இதுவாகலை, ஏன் அது அதுவாகலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் என்ன மாதிரி ஃபீல் பண்ண சில பேரும் இருக்காங்க. நானுமே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த தியேட்டருக்கு வெளில ரிவ்யூஸ்லாம் வரும்ல, பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் ரிவ்யூஸ், அதுலேயே வந்து சில பேர் நான் ஃபீல் பண்ணுற மாதிரியும் சொன்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்காதீங்க, மித்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, வந்து பாருங்கள், படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த படத்தை போட்டு அடிக்கிற அளவுக்குலாம் அந்த படம் சொதப்பல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த இன்னொரு கேட்டகரி தான் வந்து ரொம்பவே இதில் அது இருக்கணும், அதில் இது இருக்கணும், இதில் இருக்கணும். இப்போ நானுமே வந்து சொல்லுவேன், இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் ப்ராப்பராக அந்த ஓப்பன் எண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் க்ளீனாக ஆக்கியிருந்தாங்கன்னா அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளும் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இன்னொரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாததுன்னா, லோகேஷ் ஜென்ரலாக ஒரு படத்துலலாம் ஓல்டு சாங்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவார். நம்மளுக்கு தெரியும், பழைய படங்கள்லாம் இருக்குது அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம். அது வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் அவரோட பிளேலிஸ்ட்லேருந்து அவர் வச்ச பாட்டு இட் டிடன்ட் கோ வெல் வித் விஷுவல்ஸ் ஆர் அது யாருக்குமே இதுவாகலைங்க, இந்த வாட்டி சிங்க் ஆகலை அது. அண்ட் அதர் திங் ஐ ஃபெல்ட் வாஸ், கலர்ஸை வச்சு ரொம்ப ஓவர் ப்ளே பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறைய ரெட்ஸு, நிறைய க்ரீன்ஸு, அந்த மாதிரி ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படத்தில். அண்ட் இன்னும் டீப்பாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் இது ஒரு மாதிரி ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். அதனால் எல்லோரும் போய் பாருங்கள், இதை நம்ம அப்புறமா கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் ரிவ்யூஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காம இருக்காதீங்க. உண்மையிலே ஒரு நல்ல ரஜினி சார் படம் பார்த்த ஃபீல் இருக்குது இந்த படத்தில். குயிக்காக படத்தோட காஸ்ட் பற்றி நம்ம பார்க்கணுன்னா, அஃப்கோர்ஸ் ரஜினி சார் 74-75ன்றாங்க அவருக்கு வயசு. நம்பவே முடியாது, மனுஷன் அப்படியே விளாடுறாரு, மாஸ் காட்டுறாரு. ஆக்சுவலாக எப்படி வந்து ஒரு 74-75 வந்து இவ்வளோ ஸ்டைலாக, இவ்வளோ மாஸாக டான்ஸ் ஆடுறாருங்க, எப்படிங்க எனக்கு புரியவே இல்லைங்க. அது அந்த சிக்கிட்டு சாங்குக்கு சூப்பராக ஆடிருக்காரு. வியப்பாக இருக்குது, எப்படி இந்த மனுஷன் வந்து இவ்வளோ ஃப்ளோவாக ஆடுறாரு இந்த வயசில் அப்படின்றது. உண்மையிலே அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸ்ருதி ஹாசன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்ச அவங்களோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தா இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்ருதி. நாகார்ஜுனா சார் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக, அவர் ஒரு ஷோ ஸ்டீலர் மாதிரி அவர் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தார் நல்லா. சத்யராஜ் சார் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அடுத்து உபேந்திரா சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், என்னங்க இப்படி பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்க அவருக்கு.
ஆனால் அவரை பற்றி இப்போ தான் நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் வரதா இருக்கட்டும், கேட்குறப்பவே அவர் படங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் நான் அவரை ஸ்க்ரீனில் முதல் முறையாக பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கார் பார்க்க. ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான ரோல் இல்லைனா ஒரு நல்ல ரோல் கொடுத்து அவரை படத்தில் கேரி அவுட் பண்ணியிருக்கலாம். அவரை வந்து கொஞ்சம் அவ்வளோவா யூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. ஆமீர் கான் சார் வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது யாருக்குமே சிங்க் ஆகலை, யாருக்குமே ஹிட் ஆகலை. அவர் பாட்டு வந்தார், ரஜினி சார் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் பேசுகிறாரு, அவ்வளோதான். அதோட படம் முடிஞ்சிருச்சு. அவரை எதுக்கு வச்சாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. அண்ட் சௌபின் சார் அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. படத்தோட அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குல்ல, அந்த அதை வந்து டோட்டலாக அவர் கேரி பண்ணிட்டு போயிருக்காரு படம் ஃபுல்லாக. ஆனால் எங்கேயுமே வந்து ஓவர் ப்ளே பண்ணல. அவரோட ஒரு சின்ன அந்த ஒரு ஈவிலான ஒரு சிரிப்பாக இருக்கட்டும், ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சிரிப்பு இருக்கும்ல, அது இருக்கட்டும், அது அங்கங்கே ஒரு கரெக்டாக வச்சதாக இருக்கட்டும், அது வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல வில்லன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டாரு படத்தில். மியூசிக் வந்து படத்துக்கு உண்மையிலே ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அந்த ரொம்ப ஹையாகிற மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், லோவாகிற மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், அனிருத் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐ மீன் எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப பிடிச்ச போர்ஷன்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான். அந்த டீஏஜிங் பண்ண போர்ஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ரெட்ரோ தலைவரை வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ லோக்கி ஹேஸ் டன் அன் அமேசிங் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். படம் வந்து டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்கிரிப்டில் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டீமும் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கூலி ஆஸ் அ ஹோல் மூவி சூப்பராக இருக்குது படம். ஸோ போய் பாருங்கள் எல்லோரும். அண்ட் லோக்கியை போட்டு அந்த அடி அடிக்காதீங்க. பார்க்கவே அது நல்லா இல்லை ஆக்சுவலாக. தேங்க்யூ கைஸ். see you in my next video. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.